ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற தலங்களான உத்திரகோச மங்கை, ஆவுடையார், திரு ஆலங்காடு, திருநள்ளாறு இந்த ஆலயத்துடைய சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய வரலாறை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானுடைய ஒரு ரூபம். அர்த்தநாரீஸ்வரோடு பிறங்கி முனிவரை தொடர்புடைய கதை. இந்த பிறங்கி முனிவர் யார் என்று நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த அர்த்தநாரீஸ்வரர் உள்ள அர்த்தம் என்னன்னாக்கா, முழுமையான ஆணும் பெண்ணும் புருஷா பிரக்ருதி என்ற பெண்மையும் குறிக்கிறது தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர். இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா அர்த்தநாரீஸ்வராகவும், இறைவி பாகம் பிரியவாகவும், தலைமரம் பார்த்தீங்கன்னா இழுப்பையாகவும், தீர்த்தம் தேவ தீர்த்தமும் கருதப்படுது. இங்கே சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் என்ன உணர்த்துறாருன்னு சொன்னாக்கா, கணவன் மனைவி இருவர் இருக்காங்களே, இவங்க வெவ்வேறாக இல்லை, இவங்க அனைவரும் ரெண்டு பேரும் இரண்டு உயிர் கிடையாது, ஒன்றுன்ற உணர்த்தை தான் இந்த அர்த்தநாரீஸ்வருடைய இது நமக்கு சொல்ல வருது. சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஒன்றாக காட்சியளிக்கிற இடம் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லையதை நமக்கு உணர்த்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமான் சுயம்பா தோன்றுற ரைட்டு. கொங்கு நாட்டு பாடல் பெற்ற 7 தலம் இருக்குது இல்லையா, அதில் இது ஒரு தலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயம் தோன்றதை சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டு வேலருக்கு சிலை இருக்குது. என்ன சிலை பார்த்தீங்கன்னா வெண்பாசனால சிலை. இந்த வெண்பாசனால சிலை யார் செய்து பார்த்தீங்கன்னா போகர். இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா பழனியில் இந்த வெண்பாஷன சிலை இருக்குது, அதையும் இந்த போகர் தான் செஞ்சுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அர்த்தநாரீஸ்வரையும், செங்காட்டு வேலரை அருணகிரிநாதரும் பாடல் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திருப்புகழ், கந்தர், அருக்குருதி, கந்த அலங்காரம் ஆகிய நூலாம் இங்கே பாடல் பெற்றிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சிறப்புனாக்கா, குழந்தை பேர் இல்லாதவங்க இங்கே இறைவனை வணங்கிட்டு போனாங்க, குழந்தை பேர் கிடைக்குதுன்றாங்க. இந்த வழக்கு சண்டை, கணவன் மனைவிய சண்டை சச்சரவு, பிரிஞ்சு போகிறதெல்லாம் இல்லையா, இதுமாரி இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரர் வணங்கிட்டு போனாங்கன்னா மீண்டும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீராத பிரச்சனைலாம் இருக்கிறவங்களாம் இந்த கோயிலில் வந்தாலும் எல்லா பிரச்சனையும் சும்மா முடிஞ்சு சந்தோஷமாக இருக்கலான்னு இந்த கோயில் நமக்கு சிறப்பு உணர்த்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு 3 பேர் அழைக்கிறாங்க. நாகமலை, சேஷமலை, பேருமலைன்னு இது வாயுமலைன்னெலாம் இந்த கோயிலோட மலையை அழைக்கிறாங்க. இப்போது இதுதான் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரிய வரலாறு. இந்த வரலாறு உருவாக்க காரணம் பிறங்கியுடைய கதையை நான் சொல்கிறேன். இந்த பிறங்கி முனிவர் யார் பார்த்தீங்கன்னா சிவபெருமான சிவ பக்தர். அவர் என்னன்னாக்கா கொஞ்சம் வம்பு பிடிச்சவர் தான். என்னன்னாக்கா அவர் சிவபெருமானை தவிர வேறு யாருமே வணங்க மாட்டார், யாரையும் மதிக்க மாட்டார். சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவார். அது அவர் சார்ந்துக்கிறாங்க இல்லையா, தாய் சக்தி இருக்காங்கள, பார்வதியை வணங்க மாட்டார், முருகரை பார்க்க மாட்டார், கணபதி இருந்தார், யார் இருந்தாலும் சேர்ந்தார். அவர் தேவை ஒரே நெற்றிக்கண் நேர்கொண்ட பார்வைன்ற மாதிரி சிவபெருமான் மட்டும்தான் பிறங்கி முனிவர் வணங்குவார். இப்படி இருக்கும் பட்சத்தில் பிறங்கி முனிவர் என்ன பண்ணுறாரு, கைலாய மலைக்கு சிவபெருமானை தரிசிக்க போகிறார். தரிசிக்க போகும்போது வழியில் பார்வதி இருக்காங்க. பார்வதி தேவி பிறங்கிய பார்த்து முனிவர் வச்சு அவங்க வணங்குறாங்க, வாங்கன்று வெல்கம் பண்ணுற மாதிரி அழைக்கிறாங்க. பிறங்கி அதுக்கு அவர் அது மதிக்காத கண்டுக்காத அவர் மாதிரி நேராக போயிட்டு சிவபெருமானை வணங்குறாரு. வணங்கிட்டு போயிட்டார். பார்வை சும்மா விட்டுருவாங்களா, சிவபெருமான்கிட்ட உங்கள் பக்தர் சரியில்லை, அவர் வராரு உங்களை வணங்குறதுக்கு, நான் கூப்பிட்றேன், வரவேற்கிறேன், அவர் என்னை ஒரு மதிக்கவில்லை, என்னை ஒரு பொட்டைப்படுத்த அவர் மாதிரி நேரம் உங்களை வணங்குறாரு. சிவபெருமான் சொல்கிறார், அவர் அந்த பக்தர் என்னை மட்டும்தான் வணங்குவார், அதனால் அவரை விட்டுடுன்னு சொல்கிறார். அப்போது பார்வை சொல்கிறாங்க, உங்களை மட்டும் எப்படி வணங்க முடியும், உன்னில் கலந்த நாள் தானே, இப்போ நான் வேறு நீ வேறு இல்லைல்ல, அப்புறம் உங்களை வணங்குறவர் எங்களையும் வணங்கலன்னு கேட்குறாங்க. சரி,
அது வந்து நான் எப்படி ஒரு பக்தருக்கு போய் சொல்ல முடியும்? என்ன வணங்குற நீ பார்வதிய வணங்கு, சக்திய வணங்குன்னு நான் சொல்ல முடியும். அது அவங்கள தானே வணங்கணும்னு சிவபெருமான் சொல்றாரு. சரி நாளைக்கு வருவார்ல உங்கள வணங்குறதுக்கு, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பார்வதி என்ன பண்றாங்க, சிவபெருமான் மடி மேல உட்காந்துக்கிறாங்க. பிறங்கி வர்றாரு தரிசிக்கிறதுக்கு. சிவபெருமான் மடியில உட்காந்துடுறாரு. உட்காந்தோனே 2 தலையும் ஒண்ணா இருக்குது. பக்கத்து கோயில் இருக்குது. எப்படி பார்த்தாலும் தனியா போயிட்டு சிவபெருமானை தரிசிக்கவே முடியாது. முடியாதுன்னு பார்த்தோன்னா பிறங்கி வராரு. பார்த்தா அவருக்கு ஒரு ஆச்சரியம். என்ன பண்ணுறாரு, டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு வண்டு உருவம் எடுத்து சிவபெருமான் தொடையில உட்காந்து அப்படியே அவர் மேலே ஏறி அவர் தரிசிச்சுட்டு போயிடுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா, இன்னும் கோபம் உச்சத்துக்கு போகிறாங்க பார்வதிக்கு. உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிறங்கியுடைய உடல் வலிமை எல்லாம் எடுத்துடுறாங்க. சரி உனக்கு உடல் வலிமையாக இருக்கும்போது நீ வர என்னை மதிக்குமா, நேராக போய் சிவபெருமான் வணங்குற சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிறங்கியுடைய எல்லா சக்தியும் எடுத்துடுறாங்க. துவண்டு போகிற கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தசையெல்லாம் பிடிச்சி எலும்பு கூடுமே இருக்காரு. அந்த நிலையிலையும் வந்து என்ன பண்ணுறாரு, சிவபெருமானை வந்து அவர் தனியாக சிவபெருமான் தரிசிக்கிறார். இவருடைய இவருடைய பக்தியை வியந்து சிவபெருமான் பார்வை என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறது தெரியாத அவருக்கு வந்து அப்போ தான் காட்சியளிக்கிறாரு. அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இந்த விஷயத்தை உணர்த்துக்கிறது தான் வந்து சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வராகவும் சக்தி வேறு இல்லை, சிவ வேறு இல்லை நமக்கு உணர்த்ததாக தான் இந்த அவதாரம் எடுத்து கோவில் நமக்கு சிவரூபம் நமக்கு காட்சியளிக்கிறாரு. இவ்வளவு பாடல் பெற்ற புகழ் பெற்ற கோயில் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தான் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரராக வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லை, பக்கத்தில் தான் ஒரு 200 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதை வாய்ப்பு உருவாக்கிட்டு போயிட்டு அர்த்தநாரீஸ்வரர் வணங்குங்க. வாழ்க்கையில் சகலமும் பெறுங்க, எல்லா வளமும் பெறுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நம சிவாய.